ஒரு பிளாட்டுக்கு ஃபென்சிங் போடணும்னு தெரியுங்க, ஒரு தோட்டத்துக்கு ஃபென்சிங் போறது தெரியும், ஒரு இண்டஸ்ட்ரியல் ஏரியாவுக்கு எப்படி ஃபென்சிங் போறதுன்னு தெரியும், அதில் பட்ஜெட்டுக்குள்ள எப்படி போறதுன்னு எல்லாமே தெரியும், நம்மளே சொல்லியிருக்கோங்க. ஆனால் ஒரு டர்ஃபுக்கு ஒரு ஃபென்சிங்னா எப்படி போடுவோம்னு தெரியுங்களா? இந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்க, உங்களுக்கு சூப்பரான இன்ஃபர்மேஷன் இருக்குது. ஸோ இந்த டர்ஃப் பார்த்தீங்கன்னா எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா நம்ம நேரு நகர் கட்ட, காலப்பட்டி நேரு நகர் கட்ட வந்து இருக்குங்க, ப்ளூ லகான்னு சொல்லிட்டுங்க. ஸோ இந்த கஸ்டமர் நம்ம கிட்ட வரும்போது பார்த்தீங்கன்னா சுற்றி வந்து வெறும் கல்லுக்கால் மட்டும் தான் நின்று இருந்ததுங்க. ஸோ எதுவுமே ஒரு ஃபென்சிங் சேஃப்டி எதுவுமே இல்லாமல். ஸோ நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும், ரொம்ப சூப்பரான ஒரு டர்ஃப் போட்டிருக்காரு. ஸோ இதில் அவர் ஃபேஸ் பண்ண பிரச்சனை என்னென்னு பார்த்தீங்கன்னா, நாய் வந்து உள்ள வந்து இந்த நெட்டெல்லாம் கடிச்சிருதுன்னு சொல்லி தெரியும். நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும் நெட்டெல்லாம் எவ்வளோ டேமேஜாக இருக்குதுன்ட்டுங்க. ஸோ இந்த மாதிரி இருக்குது. அப்புறம் பிளேயர்ஸ் விளையாட வரவங்களாம் இருந்தாங்கன்னா அவங்களுக்கு ஒரு சேஃப்டி இருக்க மாட்டேங்குது அப்படின்னு சொல்லியிருந்தாங்க, ஒரு பிரைவசியமாக இருக்க மாட்டேன்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ அதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னு கேட்கும்போது நம்ம பாரதி வண்டியை அவர் அப்ரோச் பண்ணாருங்க. ஸோ அப்ரோச் பண்ணப்போ அவருக்கு நாங்கள் பெஸ்ட் சொல்யூஷனாக கொடுத்தது வந்துட்டு ஒரு 4 இன்ச் ஃபென்சிங் வலை போட்டுங்க, அதுக்கு மேலே ஷேட் நெட் கட்டிட்டா உங்களுக்கான அந்த பிரைவசி எல்லாமே கம்ப்ளீட்டாக கிடைக்கும் அப்படின்னு சொல்லி சஜஸ்ட் பண்ணாங்க. ஸோ அதுக்காக பார்த்தீங்கன்னா நம்ம பக்காவாக வந்து அவருக்கு ஒரு சொல்யூஷன் கொடுத்துருக்காங்க. என்ன எப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவரோட ஏரியாவும் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு இடத்துல ஒவ்வொரு ஹைட் வருதுங்க. ஸோ நம்ம ஆவரேஜ் பண்ணி 3 அடி ஹைட் வர இடத்துல 3 அடி வலையும், 5 அடி ஹைட்டில் வர இடத்துல 5 அடி வலையும் கொடுத்து ஒரு பக்காவான ஃபென்சிங் பண்ணீங்க. அதுக்கு மேலே மறுபடி ஸ்டே ஒயர் கொடுத்து அதுக்கு மேலே மறுபடி ஷேட் நெட் கட்டிங்க. ஒரு பக்காவான பிரைவசி நெட்டை வந்து இந்த டர்ஃபுக்கு வந்து நம்ம அமர்ச்சி கொடுத்துருக்கோங்க. ஸோ இது சிம்பிளாக அவருக்கு வந்து ஒரு பட்ஜெட்டுக்குள்ள பண்ணா போதுன்னு எதிர்பார்த்தாருங்க. அந்த பட்ஜெட்லையும் பார்த்தீங்கன்னா நம்ம குவாலிட்டி காம்ப்ரமைஸ் பண்ணாமல் சுப்ரீம் 100 GSM யூஸ் பண்ணீங்க. ஒரு பக்காவான ஃபென்சிங் போட்டு 4 இன்ச் கேப்ல பண்ணி கொடுத்தனால ஒரு காஸ்டிங் வைஸ் கம்மியாக இருக்குதுங்க. சேஃப்டி வைஸ் 100% வந்து அவருக்கு சேஃப்டி கிடைச்சிருக்குதுங்க. சரி, பட்ஜெட்டுக்குள்ள தான் பண்றது, சும்மா என்னமோ ஒன்று கட்டி விட்டு போகலாம், ஏதோ ஒரு பண்ணா போதும் அப்படின்னு இல்லாமங்க. ஒரு பக்காவாக ஒரு டர்ஃப்னா எவ்வளோ ப்ரீமியம் லுக்காக இருக்குமோ ஸோ அதே ப்ரீமியம் லுக்கை வந்து நம்ம ஃபென்சிங்லையும் கொடுக்கணுங்கிறக்கா ஒரு பக்காவான ஃபென்சிங் பண்ணீங்க. ஷேட் நெட்டு ப்ராப்பர் ப்ரொசீஜர் வச்சு ட்ரெயின்ட் ஆளுங்களை வச்சு கட்டியிருக்கோங்க. இது சும்மா நார்மல் ஆளுங்களை வச்சு கட்டாமல் பக்கா ட்ரெயின்ட் ப்ரொஃபஷனல் ஆளுங்களை வச்சு கட்டும்போது நமக்கு அந்த ஃபினிஷ் பார்த்தீங்கன்னாலே தெரியும். அவுட்டர்லேருந்து பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா டர்ஃபோட லுக்கே வந்து உங்களுக்கு என்ஹான்ஸ் பண்ணி கொடுக்குதுங்க. ஸோ இந்த நேரு நகரில் இருக்க டர்ஃப் வந்து உங்களுக்கு கான்டாக்ட் பண்ணணும்னா நம்பர் காட்டுறோம், நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வேணுமா நீங்கள் ஸ்லாட் புக் பண்ணிக்கலாங்க. ஸோ நீங்கள் ஒரு டர்ஃப் போடுறதா இருந்ததுன்னா வெறும் இந்த நெட்டு மட்டும் இல்லாமல் அவுட்டர் சேஃப்டி நெட்டு வாங்கினீங்கன்னா உங்களுக்கு டபுள் சேஃப்டி கேரண்டி கிடைக்குங்க. அதுக்கு நம்ம மாறுதி வேண்டிங்களா ஹோல்சேல் ப்ரைஸ்லேயே வந்து பெஸ்ட் குவாலிட்டியில் அவைலபிள் இருக்குதுங்க. ஸோ உங்கள் நண்பர்கள் ஏதாச்சும் டர்ஃப் போகிற ஐடியா இருக்கிறாங்க, இல்லை டர்ஃப் போட்டுருக்காங்க ஆனால் அந்த அவுட்டரில் ஃபென்சிங் இல்லாமல் சிரமப்படுறாங்கன்னா அவங்களுக்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்க. ஸோ மேலும் இந்த மாதிரி ப்ராடக்ட்ஸ் தெரிஞ்சுக்க நம்ம சேல்ஸ் டீமை கான்டாக்ட் பண்ணுங்க. தரமான கம்பி வேலி வாங்க நம்ம மாருதி வயர் நெட்டிங்க்கு வாங்க.